மனுஷனுக்கு வருகிற பிரதான கவலைகள் என்ன பண்ண போறோம்? கவலைப்படுறதுனால நம்ம சரீரம் வளருது, புஷ்டி ஆகுது, ஆரோக்கியமாகுதுன்னு யாருமே சொல்லவே முடியாது. கவலைப்பட்டு உருக்குலைந்தவர்கள் அதிகம். தாஜ்மஹால் இந்தியாவில் இருக்கிற சரித்திரத்தை வாசிக்கும் பொழுது தன் மனைவி மும்தாஜ்காக அதை கட்டுறார். மும்தாஜ் இல்லாம எங்கேயுமே போக மாட்டாராம் அவரு. போர் முனையில டெலிவரி ஆகுது, அங்க காம்ப்ளிகேஷன்ல இறந்து போறாங்க. அந்த பிரிவை தாங்க முடியாம ஷாஜகான் என்ன பண்ணாரா, தன்னுடைய அறைக்குள்ள போய் அரண்மனையில பூட்டி கொண்டார். 2 வருடங்கள் எந்த ஒரு அரசியல் அலுவலிலும் அவர் ஈடுபடவில்லை, ஜனங்களுக்கு தன்னை காண்பிக்கவில்லை. 2 ஆண்டுகள் கழித்து அவர் வெளியில வரும் பொழுது சரித்திரம் சொல்லுகிறது, அவர் முடியெல்லாம் நரைச்சு போயிருந்தது. அவருடைய தோற்றமே ஒரு வயதான தோற்றம் போல மாறிவிட்டது. எதனால? கவலை. கவலை. அவர் தனிமையில உட்கார்ந்து கவலைப்பட்டு, கவலை ஏற்படுவது இயல்பு. அவர் என்ன பண்ணிக்கிட்டாரு, தனிமையில அந்த கவலைக்கு இடம் கொடுத்து விட்டார். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, கவலைப்படுகிறதினால் எவன் ஒருவன் தன் சரீரத்தில் ஒரு முழத்தை கூட்ட முடியாது. சரீரம் உருக்குலைந்து போகிறது, வயதான தோற்றம் ஏற்படுகிறது. அதனால்தான் விஞ்ஞானிகள் என்ன சொல்றாங்கன்னா, சிரிச்சுக்கிட்டே இருக்கணும் எந்த நேரமும். சிரிக்கும் பொழுது என்ன ஆகுதான், முகத்துல எல்லா மசில்ஸும் வேலை செய்யுது, இளமையா இருக்க முடியும் அப்படின்றாங்க.